எல்லோருக்கும் ஹாய். தமிழ் சினிமாவில் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான், இசைஞானி இளையராஜா மாதிரி லெஜெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் தான் எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ நல்ல நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஜிஎம்ஸ்லாம் மிரட்டலாக போட்டிருப்பாங்க. அனிருத், யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், ஹாரிஸ் ஜெயராஜ், சந்தோஷ் நாராயணன், ஹிப்ஹாப்னு எல்லாரும் நல்ல மியூசிக்கை கொடுத்து நல்ல ஒரு ஸ்டேஜில் நல்ல நேமில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் இருக்காங்க. ஆனால் இன்னும் நல்ல ஆல்பம்ஸ், பெஸ்ட் பிஜிஎம்ஸை கொடுத்தும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காம, வெளியில் சரியாக தெரியாமல் நிறைய மியூசிக் டைரக்டர் இருக்காங்க தமிழ் சினிமாவில். இப்படி தமிழ் சினிமாவில் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். கோவிந்த் வசந்தா தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி மலையாளத்தில் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு கோவிந்த் வசந்தா. இவர் தமிழில் சோலோ, அசுரவதம், 96, சிதகாதி, உரியடி 2, தம்பி, பொன்மகள் வந்தால், புத்தம்புது காலை, ஒரு பக்க கதை, ரைட்டர், ஹே சினாமிகா, கார்கி, ஸ்வீட் காரம் காஃபி, ப்ளூ ஸ்டார் மாதிரியான தமிழ் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பெஸ்ட் சாங்ஸ்லாம் இவர் மியூசிக்கில் கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி, த்ரிஷா நடித்த 96 படத்துக்கு மியூசிக்கை போட்டு எல்லாரும் மனசுலையும் உட்காந்துட்டார். சாங்ஸ், பிஜிஎம்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இன்னும் சில படங்களுக்கு பிஜிஎம்ஸ்லாம் தரமாக போட்டிருப்பாரு. ஆனால் இவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவி டைரக்டர் லிஸ்ட்டில் கோவிந்த் வசந்தா இருக்கார். சாம்சிஎஸ் தமிழ் சினிமாவில் சிறப்பான ஆல்பம்ஸ், பிஜிஎம்ஸை கொடுத்தும் சரியான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கார். நிறைய தமிழ் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக விக்ரம் வேதா, புரியாத புதிர், அடங்கமறு, கொரில்லா, கைதி, எனிமி, பார்க்கிங் மாதிரியான படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பர்டிகுலராக சூப்பர் டூப்பர் ஹிட்டான விக்ரம் வேதா படத்துக்கும் கைதி படத்துக்கும் தரமான மிரட்டலான பிஜிஎம்ஸை போட்டிருக்காரு. நிறைய நல்ல ஆல்பம்ஸும் கொடுத்துருக்காரு. பட் சரியான அங்கீகாரம் கிடைக்காம மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்டில் சாம்சிஎஸ் இருக்கார். சித்தார்த் விபின் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். நல்ல ஆல்பம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா, வல்லவனுக்கும் புல்லு ஆயுதம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், கலியுகம், லென்ஸ், ஜூங்கா, ஹலோ நான் பேய் பேசுகிறேன் மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பட் சரியான அங்கீகாரம் கிடைக்காம மோஸ்ட் அண்டர்ரேட்டட் லிஸ்ட்டில் இவரும் இருக்கார். மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் நிறைய தமிழ் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சரியான அங்கீகாரம் கிடைக்காம இன்னும் சரியாக வெளியே தெரியாமல் இருக்கார். வாகை சுடவா, குட்டிப்புலி, நையாண்டி, திருமணம் என்னும் நிக்கா, அமரகாவியம், உத்தம வில்லன், பாபநாசம், அறம், தீரன் அதிகாரம் 1, விஸ்வரூபம் 2, ராட்சசன், கடாரம் கொண்டான், துணிவு மாதிரியான பிளாக் பஸ்டர் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ஹிட் சாங்ஸும் கொடுத்துருக்காரு. பட் சரியான அங்கீகாரம் கிடைக்காம மோஸ்ட் அண்டர்ரேட்டட் லிஸ்ட்டில் ஜிப்ரானும் இருக்கார். விவேக் சிவாவும் மெர்வின் சாலமனும் சேர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. வடகரி, டோரா, குலே பகாவலி, சங்கத்தமிழன், பட்டாஸ், தாராள பிரபு, சுல்தான்னு நிறைய ஹிட் மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் சரியான அங்கீகாரம் இல்லாமல் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் இவங்களும் இருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா நல்ல மியூசிக் டைரக்டர். இவர் தமிழ் படங்களுக்கெல்லாம் நிறைய மியூசிக் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் தெகிடி, சேதுபதி, கூட்டத்தில் ஒருத்தன், தேவராட்டம், கோடியில் ஒருவன் மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார். பட் சரியான அங்கீகாரம் இல்லாமல் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் லிஸ்ட்டில் இவரும் இருக்கார். ஜஸ்டின் பிரபாகரன் நல்ல ஆல்பம்ஸ், பிஜிஎம்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காரு. பண்ணையாரும் பத்மினியும், ஆரஞ்சு மிட்டாய், ஒரு நாள் கூத்து, தொண்டன், நாடோடிகள் 2, கட்டா குஸ்தி, எருகப்பற்று மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார். இவருக்கும் சரியான அங்கீகாரம் இல்லாமல் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்டில் இவரும் இருக்கார். சாண்ட்ரோல்டன் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். நல்ல வாய்ஸ், நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு. வாயை மூடி பேசவும், முண்டாசுப்பட்டி, சதுரங்க வேட்டை, ஜோக்கர், VIP 2, ஜெய்பீம், குட் நைட், ரகுதாத்தா மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு சாண்ட்ரோல்டன். பட் இவருக்கும் சரியான அங்கீகாரம் இல்லாமல் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்டில் இவரும் இருக்கார். இப்படி தமிழ் சினிமாவில் வெளியில் சரியாக தெரியாமல் நிறைய நல்ல நல்ல ஆல்பம்ஸை கொடுத்து மிரட்டலான பிஜிஎம்ஸ்லாம் கொடுத்து ஒரு சரியான அங்கீகாரம் இல்லாமல் நிறைய டேலண்டோட மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கும் சரியான அங்கீகாரத்தை கொடுத்து இன்னும் அவங்க பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மியூசிக் டைரக்டர்ஸ் உங்களுக்கு அண்டர்ரேட்டடாக தெரிஞ்சுன்னா அவங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.